குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகியின் அருளமுதம் 11th சாப்டர் மௌனத்தில் வெளிப்படும் மனோசக்தி தொடர்ச்சி. பழம்பெரும் பள்ளி ஒன்றில் திறமை மிகுந்த இளைஞர் ஒருவர் ஆசிரியராக சேர்ந்தார். எல்லா ஆசிரியர்களும் அவருடன் விருப்பமாக பழகினார்கள். அவருடைய திறமையை வெளிப்படையாக புகழ்ந்தார்கள். ஒரு சில ஆண்டுகள் கடந்தன. முதிய ஆசிரியர்கள் இருவர் இவருடைய இளைஞருடைய நெருங்கிய நண்பர்கள். பொறாமையால் கொந்தளிக்க ஆரம்பித்தனர். தலைமை ஆசிரியரிடம் புகார் செய்தனர். தலைமை ஆசிரியர் இவரை விசாரித்தார். இளைஞர் தாம் நண்பராக கருதிய முதிய ஆசிரியர்களிடமே சென்று இது பற்றி சொல்வார். இதுபோல் 29 புகார்கள். முடிவில் இளைஞருக்கு அறிவு வந்தது. புகார் செய்பவர்கள் யார் என உணர்ந்தார். நெருக்கடி தாங்க முடியாமல் தலைமை ஆசிரியர் கூட்டத்தை போட்டு இந்த புகார்களை விவாதிக்க ஏற்பாடு செய்தார். இளைஞர் மீது இருந்த 29 புகார்களில் ஒன்று அவர் அடிக்கடி ஆசிரமம் செல்கிறார் என்பது. இது போன்ற கூட்டங்களில் தலைவர் தெளிவில்லாதவரானால் நிகழ்ச்சிகள் எந்த பாதையில் போகும் என்று சொல்ல முடியாது. பள்ளியின் 100 ஆண்டுக்கு வாழ்க்கையில் நடக்காத நிகழ்ச்சி. எல்லா ஆசிரியர்களும் மிரண்டு போயிருந்தனர். ரகளை நடக்குமா, உத்தியோகம் போகுமா, மற்றவர்களெல்லாம் எதிர்காலம் எப்படி இருக்கும், எதையும் சொல்ல முடியவில்லை. மிரட்டி நிறைந்த முகத்துடன் பீதியுணர்வோடு கூட்டம் ஆரம்பிற்று. இளைஞர் சைலண்ட் வில்லை கடைபிடிப்பது என முடிவு செய்தார். தன் மனதிலுள்ள எதையும் பேச வேண்டாம் என முடிவு செய்தார். தலைமை ஆசிரியர் குற்றப்பட்டியலை பாதி வரைக்கும் பேசினார். மேலே பேச முடியவில்லை. திறனினார், நின்றார். ஒரு ஆசிரியர் எழுந்து இந்த செய்தியெல்லாம் எப்படி கிடைத்தது என்றார். தலைமை ஆசிரியரின் முகத்தை பார்த்த பின் பதில் எதிர்பார்க்காமல் உட்கார்ந்து விட்டார். புகாரை கிளப்பிய முதல் ஆசிரியர் எழுந்தார். இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏன் ஆரம்பித்தார்? தலைமை ஆசிரியர் பொறுமை இழந்தார். உட்கார். இங்கு நான் தலைமை ஆசிரியர். நான் என்ன செய்ய வேண்டும் என யாரும் எனக்கு சொல்ல வேண்டியதில்லை. அவரவர் வேலையை செய்யுங்கள். என்னிடம் புகார் கொண்டு வர வேண்டாம் என்று இறைந்து பேசினார். கூட்டம் கலைந்து விட்டது. இளைஞரின் மனதில் உள்ள எண்ணத்தை அதே சொற்களில் தலைமை ஆசிரியர் பேசிவிட்டார். அவருடைய மௌனத்திற்கு பலன் கிடைத்தது. அன்னை அவருடைய மௌனத்தின் மூலம், மனக்கட்டுப்பாட்டின் மூலம் செயல்பட முடிந்தது.